கோவை மாவட்டம் காரமடை அருகே 2 அரசு பேருந்துகள் மற்றும் ஆட்டோ மோதிக்கொண்ட விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வெள்ளிக்கிழமை இரவு மேட்டுப்பாளையத்தில் இருந்து கோவை நோக்கி சென்ற அரசு பேருந்து காரமடை மேம்பாலத்தில் இருந்து கீழே இறங்கும் பொழுது முன்னால் நின்று கொண்டிருந்த மற்றொரு அரசு பேருந்தை முந்த முயன்றது. அப்போது அந்த பேருந்து மீதும் ஆட்டோ மீதும் மேட்டுப்பாளையத்தில் இருந்து கோவை வந்த அரசு பேருந்து மோதியது. இந்த விபத்தில் ஆட்டோவில் பயணித்த இருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார்கோவில் தீயணைப்பு நிலைய கட்டட அடிக்கல் நாட்டு விழாவில் ஒப்பந்ததாரரை திமுக முன்னாள் எம்எல்ஏ தகாத வார்த்தைகளால் வசைபாடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. 2,59,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தீயணைப்பு நிலையம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. அப்போது அங்கு வந்த முன்னாள் எம்எல்ஏ உதயம் சண்முகம் தன்னை ஏன் விழாவுக்கு அழைக்கவில்லை என்று கேட்டு ஒப்பந்ததாரரை தகாத வார்த்தைகளால் பேசியதுடன் தேங்காய் உடைக்கும் அரிவாளை கையில் பிடித்தபடி மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் சூரக்கோட்டையில் இறுதி ஊர்வலத்தை முந்திச் செல்ல முயன்ற தனியார் பேருந்தை வழிமறித்த மதுபோதை கும்பல் தட்டி கேட்ட பெண் காவலரை தரக்குறைவான வார்த்தைகளால் வசைபாடியது பரபரப்பை ஏற்படுத்தியது. வெள்ளிக்கிழமை மாலை தஞ்சாவூரில் இருந்து பட்டுக்கோட்டை நோக்கி சென்ற தனியார் பேருந்தை வழிமறித்த இளைஞர்கள் சிலர் ஓட்டுநரை தாக்கினர். மேலும் அதனை தட்டி கேட்ட பெண் காவலர் சுப்புலட்சுமிக்கு மிரட்டல் விடுத்தனர். இது தொடர்பான வீடியோ ஆதாரத்துடன் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி பத்திரகாளியம்மன் கோவில் பகுதியில் ஆட்டோ ஓட்டுநரை திமுக கவுன்சிலர் வழிமறித்து இரும்பு கம்பியால் தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஆட்டோ ஓட்டுநர் குமார் பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்து வழிமறித்த திமுக கவுன்சிலர் பெருமாள் இரும்பு ராடால் தாக்கினார். இதில் கையில் பலத்த காயமடைந்த குமார் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். மேலும் பெருமாள் தன்னை சாதி பெயரை சொல்லி தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் தாக்கியதாகவும் பொள்ளாச்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தேனியில் போதைக்கு எதிராக ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் இருசக்கர வாகனங்களில் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். போதையில்லா தேனி என்ற தலைப்பில் ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் 2 நாட்கள் பேரணி நடைபெறவுள்ளது. கூடலூரில் தொடங்கிய முதல் நாள் பேரணி கம்பம், உத்தமபாளையம், கோம்பை, பண்ணைபுரம், ஆண்டிப்பட்டி வழியாக பெரியகுளத்தில் நிறைவடைந்தது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.